இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டேக்காக என்னென்ன ஏற்பாடு ஆகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அட, இந்த பர்த்டே ஹேட் இங்க என்ன பண்ணுது? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் இல்லையா மாப்பியாரி? முக்கியமா? இன்னைக்கு சனிக்கிழமை தானே? இன்னைக்கு நான் என்னோட ஸ்பெஷல் பாயாசம் செய்ய போறேன். சரிங்க, பாயாசம் செய்யலாமே. யாருக்குமே என்னோட பர்த்டே ஞாபகமே இல்லையே. ஓஹோ, சர்க்கரையும் தீந்து போச்சே. நான் சர்க்கரை வாங்கிட்டு வர்றேன். வேற ஏதாவது வாங்கணுமா? ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல. டாஃபி. வாங்க வாங்க, நமக்கு அதிக நேரம் இல்ல. யாருக்குமே என்னோட பர்த்டே ஞாபகமே இல்ல. ஒருவேளை பாயாசத்தை பார்த்த உடனே ஞாபகம் வரலாம். இந்த வாசனை பாயாசமா? சர்ப்ரைஸ்! பாயாசத்தை நீ செஞ்சியா மாப்பியாரி? ஹாப்பி பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே பாப்பா பியாரி. அப்பா பர்த்டே. தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருந்ததா? நிச்சயமா, இன்னைக்கு முக்கியமான நாள் தான். ஏதோ ஆயிடுச்சு. இந்த சோள விதை மார்பிள் மாதிரியே இருக்கு. வா, இதுல விளையாடலாமா? இல்ல பீக்கு, இத நான் ஒர்க் ஷாப்ல டாய்ஸ்ல ஓட்டுறதுக்காக வச்சிருக்கேன். இது விளையாடுற பொருள் இல்ல. இந்த சோளதானியம் என்னோட டாய்ஸ்க்காக. சரி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம்.
தானியம் வேணுமா? அட, கிச்சன்ல இருந்து என்ன சத்தம் வருது? நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க. கிச்சன்ல யார் இருக்காங்கன்னு நான் பாக்கறேன். பாப்கார்ன், என்னோட உருளைக்கிழங்கு எங்க போச்சு? அட, இத நான் டாய் செய்யறதுக்காக வச்சிருந்தேன் பாப்பா பியாரி. அப்புறம் இத நான் வேக வைக்கிறதுக்கு வச்சிருந்தேன். உருளைக்கிழங்கும் சோளமும் மாறி போச்சு. அப்புறம் அப்பா கேக்குறாரு கிச்சன்ல யார் இருக்கான்னு. கிச்சன்ல யாரும் இல்ல, பாப்கார்ன் இருக்கு. பாப்பா பியாரி, இன்னைக்கு சாப்பிட சோலை பட்டோரை செய்றீங்களா? மாப்பியாரி, இன்னைக்கு என்னமோ உடம்பு ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க நல்ல ஓய்வெடுங்க. நான் போய் உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். பீக்கு டூக்கி, நான் இப்போ வெளியில போயிட்டு வந்துடுறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா? சரி சரி. ஓ சரிம்மா, நல்லா பாத்துக்கிறோம். அப்பா, டூக்கி அப்பாவை தூங்க விடு. நாம் அவரை பாத்துக்கணும். நானும் அப்பாவுக்கு ஏதாவது கொண்டு வரேன். வா டூக்கி, அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரலாம். கூக்கி. எஸ். அப்பாவுக்கு ஏதாவது இனிப்பு கொடுக்கலாம். பீக்கு டூக்கி, நீங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கிட்டீங்களா? அட, நல்லா பாத்துக்கிட்டோம்மா. நீங்களே பாருங்களே. அப்பா அப்பப்பா. என்ன விஷயம் பாப்பா பியாரி? அப்பா, உங்களுக்கு சரியாகிடுச்சு. பீக்கு டூக்கி அப்பாவை பாத்துக்கிட்டாங்க, அப்பாவை அலங்கரிச்சுக்கிட்டாங்க, உடம்பு வலிய விரட்டிட்டாங்க. ஹலோ, ஆமா ஆமா, நேத்து ராத்திரி பயங்கர புயல் அடிச்சது.
அடக்கடவுளே, ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. ஆஹா, இன்னைக்குள்ள எல்லா மாம்பழத்துக்கும் ஏதாவது ஏற்பாடு செய்யறேன். வாங்க வாங்க, எல்லாரும் ஜூஸ் குடிக்கலாம். சூப்பர் அம்மா. என்ன ஆச்சு பாப்பா பியாரி? நேத்து ராத்திரி அடிச்ச புயல்ல நம்ம மாந்தோப்புல நிறைய நஷ்டமாயிடுச்சு. நிறைய மாம்பழம் வீணாவும் போயிருக்கலாம். மாம்பழமா எங்க விழுந்திருக்கு? நாங்க அதை சாப்பிடலாமா? ஆமா, ஆனா முதல்ல விழுந்த எல்லா மாம்பழத்தையும் ஜாக்கிரதையா வைக்கணும். ஆனா ஆபீஸ்ல இருக்கிறவங்களால சீக்கிரமா இங்க வர முடியாது. குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் பாப்பா பியாரிக்கு உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா, நாங்க நிறைய மாம்பழத்தையும் சாப்பிட முடியும். பழம் 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 மாம்பழம். அப்ப வாங்க குழந்தை பட்டாளமே, தயார். சரி வாங்க, இப்ப நாம போலாம் மாந்தோப்ப நோக்கி. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப்பா, நிறைய மாம்பழம் இருக்கு. அட நில்லு பெண்ணி, நானும் வரேன். ஆஹா, சொல்றத கேளு. அட நில்லுங்க, மாம்பழத்தை ஒரே இடத்துல போடக்கூடாது. மாம்பழம் மாம்பழம். மாம்பழத்தை எப்படி அடுக்கிறதுன்னு நான் சொல்லித் தர்றேன். இது மாங்காய். இதை இந்த பேஸ்கெட்ல வைக்கணும். இது நசுங்கியே போச்சு. இத கெட்டுப்போன மாம்பழம் இருக்கிற பேஸ்கெட்ல போடணும். அப்புறம் இத மாம்பழம் இருக்கிற பாஸ்கெட்ல. யம் யம். அங்கிள், நாங்களும் மாம்பழம் சாப்பிடலாமா? சரி சரி, மாம்பழமா மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், எல்லோரும் வாங்க பங்கு போட்டு திங்கலாம்.